அதிர்ச்சி மட்டும் இல்ல, அவமானம். இந்த அரசாங்கத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானம். உங்களுக்கு ஒரு நபர் குற்றத்தை புரிந்திருக்கிறார் அப்படின்னா அங்க இருக்கிற ஏட்டையா கையை முடிக்கலாம், காலை முடிக்கலாம் அப்படின்னு எந்த சட்டத்துல இருக்கு, எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு? அந்த தம்பி சொல்றது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நமக்கெல்லாம் நெஞ்சு அப்படியே பதறுது. தண்ணி கூட குடிக்க கொடுக்கல, தண்ணி கேட்டாரு, தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு. திருடணும்னா வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருப்பானா? கோயில்ல செக்யூரிட்டியா இருக்கான், மேபி டெம்பரரி ஸ்டாஃப். இந்த அளவுக்கு மோசமான முறையில நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அந்த காவல்துறை? ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும், ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இருக்கணும். ஒரு எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல. அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் கூட, அங்க நிலையத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட விசாரிக்கல. எஸ்பி ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணாரு. அந்த எஸ்பி என்ன பண்ணாரு? அந்த டிஎஸ்பி என்ன பண்ணாரு? இந்த காவல்துறையை கட்டுப்படுத்துகின்ற முதல்வர் என்ன செய்கிறார்? அப்போ என்னன்னா இந்த காவல்துறையை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல. நீங்க மேல இருந்து அப்படின்னா எங்க இருந்து சொல்றேன் நான், ஏடிஜிபி லெவல்லயே அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு ஏடிஜிபி போய் வண்டியை கொடுப்பாரு, இன்னொரு எஸ்பி ஏடிஎஸ்பி போய் பல்ல புடுங்குவாரு. நீங்க படம் பார்க்கலாம், படம் பார்த்துட்டு நீங்க அப்படியே நெகிழ்ந்து போலாம். ஆனா உங்க கவர்மெண்ட்ல இது நடக்கும் போது அந்த கேள்விகள் உங்களுக்கு எதிராக எழும்ல. ஆனா ஒரு நபர் கூட இது வரைக்கும் பனிஷ் பண்ண, ஒரு நபர் மீது நடவடிக்கை. வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஷபீர் அஹ்மத் அவர். சார் வணக்கம். திருப்புவனத்துல நடந்த ஒரு கஸ்டடியல் டெத் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட ஜெயராஜ் வெனிக்ஸ்க்கு என்ன நடந்ததோ அதுக்கு சரி நிகரான ஒரு சம்பவம். ஒரு நகை திருட்டு புகார்ல எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படாம அவரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அடிச்சு இறந்திருக்கிறாருன்னு செய்திகள் வருது. அது குறித்து நியூஸ் மினிட்டும் ஒரு தெளிவான விரிவான ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. என்ன நடந்திருக்கு அந்த விஷயம்? அதிர்ச்சி மட்டும் இல்ல, அவமானம். இந்த அரசாங்கத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானம். நீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. 2022 இருந்து 2022 இப்ப வரைக்கும் அஜித்குமார் 24வது நபர். கஸ்டோடியல் மரணங்கள் அப்படின்றது நிகழக்கூடாது, நாங்கள் விடமாட்டோம், இதெல்லாம் எதிர்த்து பேசிய திமுக, ஆட்சிக்கு வந்த திமுக, இதெல்லாம் எங்க ஆட்சியில நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டு வந்த திமுக, இன்னைக்கு அவங்க ஆட்சியில 24 மரணங்கள். இதுல இந்த அஜித்குமார் அப்படின்ற இந்த தம்பி 27 வயசு தான். 27 வயசு. ஒரு டெம்பரரி வாட்ச்மேனா அந்த கோயில்ல இருக்காரு. அது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில், மடப்பள்ளி காளியம். ஆமா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கெல்லாம் கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். அங்க ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, லேடிஸ் தான் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கும்போது வண்டியை பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நபருக்கு, அஜித்குமாருக்கு, வண்டி ஓட்ட தெரியாது. உடனே அவர் யாருடைய உதவியோட அந்த வண்டியை பார்க் பண்ணியிருக்காரு. 1 மணி நேரம் கழிச்சு அந்த சாவியை கையில கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு போயிட்டாரு. இவங்களும் திரும்பி போயிட்டாங்க. உள்ள வண்டி ஏறும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பின்னாடி அந்த இதெல்லாம் கலைஞ்சிருச்சுன்னா, பேக் எல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னா உடனே காவல் நிலையத்துக்கு போய் அவங்க புகார் பண்ணியிருக்கணும். பட் அவங்க லேட்டரா தான் போய் புகார் பண்ணாங்க. ஒரு 2 மணி வாக்குல தான் திரும்பி போயிட்டு அகைன் அவங்க 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு அவங்க போன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. இன்னொன்னு அவங்க நேரடியா புகார் சொன்னாங்க அப்படின்னு ஓரலா தான் புகார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க கோயில்ல கான்டாக்ட் பண்ணி இந்த நபர்கள் அஜித்குமார், அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு 3 பேரையும் கூப்பிட்டு போய் இவங்க ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல வச்சு திருபுவனம் போலீஸ் தம்பியும் விசாரிக்கிறாங்க. அவங்க தம்பியை விசாரிக்கல. இவங்க 4 பேர் 5 பேரை யாரோ கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அன்னைக்கே இவங்களை விட்டுறாங்க. அஜித்குமாரை மட்டும் அந்த போலீஸோடைய ஸ்பெஷல் டீம் தனியா ஒண்ணு வருது. ஒரு 6 பேர் வராங்க. அவங்க இந்த பையனை டீடைன் பண்ணிட்டு, அதுக்குள்ள எஃப்ஐஆர்லாம் பதிவு செய்யப்பட்டுருச்சா தெரியல நமக்கு. எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கா இல்லையா, எந்த அடிப்படையில இவரை டீடைன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சந்தேகத்தின் பேர்ல இவரை டீடைன் பண்ணியிருக்காங்க. இது டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் டீம் ஒரு கிரைம் யூனிட்டோடைய ஸ்பெஷல் டீமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க இந்த விஷயத்தை டேக் ஓவர் பண்ணோடனே இவரை கூப்பிட்டு போய்
எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே தான், ஸ்டேஷன்ல இல்லை, வெளியே வச்சு தான் இவர் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மணி வாக்குல தான் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் நீ நகையை எங்க வச்சிருக்க அப்படின்னு இது பண்றாங்க. ஏன்னா போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே தம்பி, அம்மா இவங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டிருக்காங்க. திருப்பி அனுப்பிச்சிடுறோம், விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி நவீன்குமார் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு, அம்மாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் 3 மணி வாக்குல வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிற பீரோ மற்ற விஷயங்கள்லாம் துணிகள்லாம் எடுத்து தேடுறாங்க. நகை எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு. ஸோ அங்கிருந்து இவங்க வந்து 4 மணிக்கு நவீன்குமார், அஜித்குமார், அதுக்கப்புறம் கூட அந்த 3 பேர் எல்லாரையும் ஒரு வேன்ல போட்டு இவங்க வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போகும்போது முதல்ல இவங்க எங்க கூப்பிட்டு போயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிட்டு போயிருக்கணும். நீங்க வந்து டீடைன் பண்றீங்கன்னா காவல் நிலையத்துல கொண்டு போய் தான் விசாரிக்கிறது. இங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருபுவனம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல வச்சு வேன்ல வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன பண்றாங்க, மதப்புரம் ஸ்கூல் இருக்காங்க, ஸ்கூல் ஹாஸ்டல் இருக்கு, அந்த ஹாஸ்டல் மாடியிலயோ அதுக்கு பின்னாடியோ வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேக் ஏரியா இருக்காங்க, ஒரு ஏரிக்கரை ஓரம், அந்த பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த ஏரிக்கரையில கூப்பிட்டு போய் தான் அங்கதான் அதிக நேரம் வச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ இந்த தம்பியை வந்து வண்டியில உட்கார வச்சிருக்காங்க, நவீன வண்டியில உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித்குமார் தான் போட்டு அங்க பயங்கரமா அடிச்ச உடனே என்னன்னா நீ வந்து குற்றத்தை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ரெஷர் பண்றாங்க. எங்க வச்சிருக்க கோல்டு, எங்க வச்சிருக்க அப்படின்னு. அது வந்து 10 சவரன் நகை போல அது. அப்போ அது எங்க வச்சிருக்க அப்படின்றதான் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பையன் அடி தாங்க முடியாம என்ன பண்ணியிருக்கான், நான் ஒத்துக்கிறேன் சார், நீங்க வந்து என்ன கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ரூம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு, நீங்க அங்க என்ன கூப்பிட்டு போனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன் அப்படின்றான். அந்த பையனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு தப்பிக்கணும். யாருமே இல்லாத ஒரு இடத்துல, ஒரு ஐசோலேட்டட் இடத்துல யாருமே இல்ல, சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா அந்த ஏரிக்கரையோரம் யாரும் இல்ல, காப்பாத்துறதுக்கு கூட யாரும் இல்ல அப்படின்னும் போது நம்ம என்ன அங்க கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அங்க கோயில் அதிகாரிகள் இருப்பாங்க, கோயிலுக்கு வரவங்க இருப்பாங்க, அப்ப அங்க இவங்க என்ன அடிக்க மாட்டாங்க, யாராச்சும் வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற எண்ணத்துல அந்த பையன் வந்து அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண டார்ச்சர்ல நான் ஒத்துக்கிறேன் சார், நீங்க அங்க கூப்பிட்டு போனீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துறேன் நகையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. அப்ப அங்க கூப்பிட்டு போறாங்க. அங்க கூப்பிட்டு போகும்போது அங்க போய் என்ன சொல்லியிருக்கா, நகை இல்லை சார், நான் இந்த குற்றத்தையே பண்ணல, என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து பொய் சொல்லிட்டேன், ஏன்னா உங்க அடி தாங்க முடியாம நான் வந்து இது மாதிரி உங்ககிட்ட பொய் சொல்லி இங்க வந்துட்டேன், நான் வந்து நகை எடுக்கல அப்படின்றப்பல. அப்போ அந்த போலீஸ் வந்து இன்னும் கோவமாயி உக்கிரமாயி போட்டு அவனை அங்கேயே போட்டு அடிக்கிறாங்க. பப்ளிக்லாம் வந்து பார்த்திருக்காங்க அப்படின்னு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த அடிச்ச உடனே அங்கதான் ரொம்ப மோசமா அடிச்சிருக்காங்க. அங்க மோசமா அடிச்ச உடனே அந்த பையன் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் தலை சுத்தி பேச்சு மூச்சு இல்லாம கீழே கிடக்குறப்பல. அப்ப தம்பி என்ன பண்றாங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இங்கேருந்து போயிரு, அவனை கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பிப்போ, உன் மேல கேஸ்லாம் போட மாட்டோம், போடக்கூடாதுன்னா நீ இங்க இருக்கவே கூடாது, நீ போயிரு, தம்பிக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறோம், அண்ணனை கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் நான் கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களே கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போன உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ண முடியாது, இது போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கூப்பிட்டு போகும்போது உயிர் இல்லை அப்படின்னு தெரியுது, அன்கான்சியஸ், உயிர் இல்லை அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன பண்றாங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது கூட அந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இவங்க என்ன பண்றாங்க, ரெக்கார்ட்லாம் எங்கேயும் பண்ணல. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அந்த டாக்டர் கண்ணன் அப்படின்ற ஒருத்தர், இது வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஒரு RR ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ்ல தான் இவங்க கூப்பிட்டு போறாங்க. இப்போ இது இங்கேயே வந்து ஒரு பெரிய பிழை இருக்கு. 108ல தான் கூப்பிட்டு போனோம். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும், 108. இப்போ இந்த RR ஆம்புலன்ஸ்ல அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க, இது ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ். அப்ப அங்க போன உடனே அங்கேயும் வந்து அந்த டாக்டர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா ஒரு பதற்றத்துல எப்படியாச்சும் ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம காப்பாத்திர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணதாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு தெரியும், இப்போ ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்னே தான் நேரா வந்து திருமவனத்திலயோ அல்லது சிவகங்கை GHக்கு கொண்டு போல, நேரா மதுரை GHக்கு கொண்டு போயிடுறாங்க. மதுரை GHல கொண்டு போயிட்டு இவர் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்ப நீங்க இந்த 3-4 இடங்கள் சொன்னேன்,
அதுக்கப்புறம் ஒரு தோப்பு ஒரு இடம் இருக்கு, ஒரு பிரைவேட்டான ஒரு தோப்பு, யாருக்கு சொந்தமானது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த தோப்புல வச்சுதான் நவீன்குமாரை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த 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 விஷயம்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இவங்க அடிச்சிருக்கிறது வந்து அந்த பியூசி பைப் இருக்கு இல்லையா, அந்த லத்தியில தான் அடிச்சிருக்காங்க. அப்ப பியூசி பைப் லத்தியில நீங்க அடிச்சீங்கன்னா வெளியே பெரிய காயங்கள்லாம் தெரியாது, பட் உள்ள நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் தெரியும். அப்ப நீங்க ஒருவேளை வெளியே போனா கூட உங்களுக்கு வந்து உள்ள காயங்கள் இருக்குமே தவிர வெளியே எதுவும் காயங்கள் இருக்கிற மாதிரி தெரியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப கொடூரமான ஒரு டார்ச்சரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் வந்து நமக்கு கிடைக்கின்ற தகவல். தம்பியும் வந்து அதை கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. தம்பிக்கு வந்து நவீன்குமாருக்கு யார் யார் அடிச்சாங்க அப்படின்ற அந்த காவலர்களுடைய பெயர்கள் அதே மாதிரி அடையாளம் தெரியுது. ஒரு 4 பேர் அடையாளம் தெரியக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து ஒரு தம்பி தன்னுடைய விசாரணையில் சொல்றாரு. இப்ப இந்த சம்பவம்லாம் நடந்த உடனே அவங்க அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, நீங்க அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல என் பையனை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி அடிச்சு கொன்னு இருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அந்த கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம போலீஸே வந்து என்ன பண்ணுது, சந்தேகத்துக்குரிய மரணம் அப்படின்னு பிஎன்எஸ்ல 176 போட்டு இவங்க வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இது எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் தெரியுது. அங்க பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே சஸ்பெண்ட் டக்குன்னு ஒரு 6 பேரை நாம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சஸ்பெண்ட் பண்றாரு. எஸ்பிஎஸ் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ஃபேமிலிகிட்ட பேசுறாரு. ஃபேமிலிகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு போய் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துல அந்த இன்ஸ்பெக்டரை வச்சு அவங்க பேச வைக்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க இது போலீஸுடைய வழக்கமா செய்கின்ற ஒரு நடவடிக்கை. நீங்க வந்து ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த ஃபேமிலி வந்து எதுவும் லீகலா எதுவும் மூவ் பண்ணிடக்கூடாது, அல்லது மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் போய் அந்த ஃபேமிலியை வந்து எதுவும் அவங்க வந்து டச் பண்ணி அவங்ககிட்ட பேசி அந்த ஃபேமிலி வந்து காம்ப்ரமைஸ் என்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து வந்துடணும். மற்றபடி லீகலா சேலஞ்ச் பண்றதோ அல்லது பாடியை வாங்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் போனாங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய கேஸ்ல இவ்வளவு பெருசு ஆனதுக்கு காரணமே வந்து மனித உரிமை ஆர்வலர்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் முன் வந்தாங்க. இப்ப இதை எப்படி க்ளோஸ் பண்றது அப்படின்றதுதான் வந்து ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்க நடந்த ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும், ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இருக்கணும். ஒரு எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல. அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் கூட அங்க நிலையத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட விசாரிக்கல. வெளியிருந்து வந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியோடைய ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்ப அந்த டிஎஸ்பியோடைய ஸ்பெஷல் டீம் எப்படி வந்திருக்கும்? தானே அவங்க வந்து கிளம்பி வந்திருப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உடனே நாம போய் நார்மலா ஒரு 10 பவுன் நகை காணோம் அப்படின்னா அது போலீஸ்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நார்மல் ப்ரொசீஜர். நீங்க முதல்ல அந்த நகையை காணோம் அப்படின்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா, நீங்க முதல்ல போலீஸ் என்ன தெரியுமா கேட்பான்? வீட்டுல தான் தேடி பாத்தீங்களா? வீட்டுல தேடி பாத்தீங்களா? எங்கேயாச்சும் இருக்கா வீட்டுல? நீங்க கார்ல தேடி பாத்தீங்களா? இங்க தேடி பாத்தீங்களா? அப்படின்னு நம்மளையே வந்து 1008 கேள்வி கேட்பாங்க. இந்த கேஸ்ல உடனே ஒரு நகை காணோம் அப்படின்னு உடனே சம்பந்தப்பட்ட நபர் வந்து ஒரு வாட்ச்மேனு, ஒண்ணுமே இல்லாத ஒரு பின்புலம் இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு தூக்கிட்டு போய் நீங்க 2 நாள் வச்சு விசாரிக்கிற அளவுக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து மத்தியானம், வெள்ளிக்கிழமை மத்தியானம் கம்ப்ளைண்ட் ஆகுது. உங்களுக்கு 4 மணி வாக்குல ஏதாவது ஒரு டைம் இவரை வந்து கூப்பிட்டு போறாங்க, அஜித்குமாரை கூப்பிட்டு போறாங்க. அப்புறம் சனிக்கிழமை ஈவினிங் வந்து அவர் மரணம் அடைகிறார். அப்போ வரைக்கும் ஃபேமிலிக்கு சொல்லவே இல்லை. ஃபேமிலிக்கு இவர் இறந்துட்டார் அப்படின்றதும் சொல்ல, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம், இது கூப்பிட்டு போறோம், அது கூப்பிட்டு போறோம் அப்படின்னு இப்படியே தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் தான் ஃபைனலா சொல்லும் போதுதான் அவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே ஒட்டுமொத்த ஊர் மக்கள்லாம் ஒண்ணு கூடுறாங்க. ஊர் மக்கள் ஒண்ணு கூடி பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணோடனே இது பிரச்சனை ஆகுதுன்னு உடனே பாடியை வந்து மறுபடியும் சிவகங்கா இங்கெல்லாம் கொண்டு வரல, அப்படியே ஜிஹெச்சுக்கு, மதுரை ஜிஹெச்சுக்கு எடுத்து போயிட்டாங்க. ஏன்னா நீங்க அங்க கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அங்க ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி கிரியேட் ஆயிரும். இப்ப சிவகங்கால இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து மதுரைக்கு போய் தான் போராட்டம் பண்ணணும், பாடியை வாங்க மாட்டேன் எதுவா இருந்தாலும். இப்ப அந்த ஃபேமிலியை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கையில எடுத்துட்டு அந்த ஃபேமிலியை வந்து காசு தரேன் அதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஃபேமிலி அதை மறுக்குது. காசு வாங்குறோம், இது பண்றோம், எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த ஃபேமிலி அதெல்லாம் மறுக்கிறாங்க. பட் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதாக நமக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய சொல்றாங்க. இப்போ ஊர் மக்கள்
சொல்லுகின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஊர் கட்டுப்பாடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த விஷயங்களை தாண்டி வந்து இந்த குடும்பத்தை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நேற்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த ஃபேமிலியை வந்து திமுகவினர், அங்க இருக்க லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுகவினர்லாம் வந்து பார்த்து பேசி அவங்கள வந்து வண்டியில ஏத்தி கூப்பிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள், அதிமுக காரங்க அவங்க எல்லாம் வந்து அதை எதிர்த்திருக்காங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு போறீங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறீங்கன்னா கவர்மெண்ட் வண்டியில கூப்பிட்டு போங்க, திமுக வண்டியில ஏன் கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுது. இது எல்லாமே ஒரு டாக்டிக்ஸ் தான். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கஸ்டோடியல் மரணங்கள் நிகழும் போது இந்த மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் போய் குடும்பத்திட்ட பேசி அவங்கள வந்து இதை சேலஞ்ச் பண்றதுக்கோ அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் வந்து சரியான முறையில் நடக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து கரெக்டா அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க மூவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து முதல்ல மனித உரிமை ஆர்வலர்கள் இதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும், என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து என்ஹெச்ஆர்சி சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, தேசிய மனித உரிமை ஆணையம் சில கைட்லைன்ஸை கொடுத்துருக்கு எப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு சாதாரண மரணமாக இருக்கட்டும் அல்லது கஸ்டோடியல் மரணமாக இருக்கட்டும், அப்போ சந்தேகத்தின் பேர்ல ஒரு மரணம் என்பது காவல் நிலையத்துல நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தனி கைட்லைன்ஸ் இருக்கு, அதுக்கு தனி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அப்போ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க முன்னிறுத்துவாங்க அப்படின்றதுனால அந்த ஃபேமிலி வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் யாருமே அலோவே பண்ணல. அன்னைக்கு நைட்டு பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேசினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து யாரையும் பெருசா நெருங்க உள்ள பேச உள்ள. மதுரை ஜிஹெச்ல அந்த ஃபேமிலி போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை சுத்தி போலீஸ் இருந்திருக்கு. எல்லா வழக்குகள்லயும் இதுதான் நடக்கும். ஒரு உடம்புல இப்ப என்ன காயங்கள்லாம் இருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்ல, அதான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து அவருடைய முன்னிலையில் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் என்பது நடந்திருக்கிறது. இப்போ அங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தவங்க, அந்த போஸ்ட்மார்ட்டம் நடத்தின அந்த ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாம் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, உடம்புல பல இடங்கள்ல காயங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்கள்ல காயங்கள் இருக்கு. ஆனா அதை தாண்டி வந்து அவருக்கு இன்டர்னலி தான் நிறைய காயங்கள் இருக்கு. இந்த விலா எலும்பு உடைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள அவர் அதை ஏறி மிதிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்ப அந்த மாதிரி காயங்கள்லாம் வந்து உடம்புக்குள்ள அதிகமான காயங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த தொண்டையில காயம் இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்ல வரும்போது தான் நமக்கு தெரியும் எதனால அந்த காயங்கள் இருக்கு, என்ன ஏது அப்படின்னு. அந்த தம்பி சொல்றது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நமக்கெல்லாம் வந்து நெஞ்சு அப்படியே பதறுது. தண்ணி கூட குடிக்க கொடுக்கல, தண்ணி கேட்டாரு, தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு. அந்த அளவுக்கு மோசமான முறையில நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அந்த காவல்துறைக்கு? ஒரு திருட்டு வழக்கு தானே விசாரிக்கிறீங்க நீங்க. வழக்கமான எந்த நடைமுறையும் பின்பற்றாம போய் ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போய் அடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன்லயே டீடைன் பண்ணாத ஒரு விஷயம், அவர் ஃப்ரெண்ட்ஸ் தம்பின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் டெம்போல சுத்துறது, எதற்காக இவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டா நடந்துக்கணும்? எவ்வளவு ப்ரூட்டலா ஏன் நடந்து? அதான் அதாவது காவல்துறையில வந்து இது 24வது கஸ்டோடியல் மரணம். இப்போ இந்த 23 கஸ்டோடியல் மரணங்கள்ல ஏதாவது ஒரு பெரிய அதிகாரி, ஒரு டிஎஸ்பி, ஒரு எஸ்பி அல்லது அது எஸ்பியை விட இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், நம்ம வந்து இதுல எதுவும் பெருசா பண்ணிடக்கூடாது, தப்பாயிடக்கூடாது. கஸ்டோடியல் டெத் மட்டுமே. இது வலிக்கு விழுந்ததெல்லாம் இந்த பேப்பர்ல இருக்கு. இது அதாவது இது வரைக்கும் வலிக்கு விழுந்ததுக்கான ஆதாரங்கள் வந்து எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேர் வலிக்கு விழுந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த ஆர்டிஐல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது ஒரு வருஷத்துல எடுத்த ஆர்டிஐ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 மாசம் தான். அதாவது கடந்த 2024 ஜனவரி 1ல இருந்து அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் போட்ட ஆர்டிஐல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து 304 பேர் வலிக்கு விழுந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் பாத்ரூம்ல, புழல்ல மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தது புழல் சிறை மட்டும்தான், தமிழ்நாடு முழுக்க இல்ல. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்கள்ல தான் இந்த புழலுக்கு வருவாங்க. அப்ப புழல் சிறையில மட்டுமே வலிக்கு விழுந்து சிறையில அட்மிட் ஆனவங்க 304 பேர். இவங்க மீதெல்லாம் வந்து பல்வேறு வழக்குகள் இருக்கு, குண்டாஸ் இருக்கு, திருட்டு வழக்கு தான் அதிகமான திருட்டு வழக்குகள் தான்
இவங்க மேல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி வந்து பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தார்கள், பல்ல புடுங்கிறது, கையை வந்து உடைக்கிறது, இதை எல்லாமே வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமாக போலீஸ் வந்து நம்மளையும் வந்து அப்படி பாருங்க அப்படின்னு தயார்படுத்திட்டாங்க மக்களையும். அதே மாதிரி அதிகாரிகள்ட்டையும் மேல வந்து என்ன சொல்றதுன்னா, சார் அப்படி கால கையை உடைச்சாதான் சார் குற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து இது பண்றது. இவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, இவன் தொடர்ந்து இப்படி பண்றான் அப்படின்னு அதை நியாயப்படுத்துவது. அப்போ இதை நியாயப்படுத்தி என்ன பண்றாங்க, இந்த கால கையை உடைக்கிறது தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போகும்போது நீங்க வந்து இந்த மாதிரி கஸ்டோடியல் மரணங்கள்ல போய் முடியுது. இப்ப நாம சென்னையில இந்த மாதிரி விஷயங்களை கூட அதையுமே எந்த வகையிலும் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. பட் இவங்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவரு ஒரு கோயில்ல நீங்க யாரா இருந்தாலும் நீங்க காலகையை எப்படிங்க உடைப்பீங்க? சட்டத்துல எங்க இருக்கு? நீங்க ஐபிசிலயோ அல்லது பிஎன்எஸ்லயோ உங்களுக்கு வந்து ஒரு நபர் குற்றத்தை புரிந்திருக்கிறார் அப்படின்னா அங்க இருக்கிற ஏட்டையா வந்து கையை முறிக்கலாம், காலை முறிக்கலாம் அப்படின்னு எந்த சட்டத்துல இருக்கு? எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு? அதான் கேக்குறேன். ஆனா இது வரைக்கும் நான் இன்னொன்னு கேக்குறேன் தினேஷ், உங்களுக்கு ஒரு நீதிமன்றம் செக்யூரிட்டியா இருக்க ஒருத்தரை இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம்? அதான் சொல்றேன், ஒரு நீதிமன்றத்துல உங்களுக்கு வந்து ஒரு குற்றத்தை வந்து குற்றத்துக்கான ஒரு தண்டனை நீதிமன்றம் கொடுக்குது. சட்டப்படி தானே தண்டனை கொடுக்குது. கொண்டு போய் இந்த நபரை வந்து கைய கால உடைங்க அப்படின்னு ஏதாவது நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கா, சொல்லி இருக்கா? இப்ப கூட இந்த விஷயம் குறித்து அவர் என்ன தீவிரவாதியா கையில ஆயுதமா வச்சிருந்தாரு, என்ன அவசியம் அப்படின்னா, அப்போ என்னன்னா இந்த காவல்துறையை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல. நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க மேல இருந்து அப்படின்னா எங்க இருந்து சொல்றேன் நானு, ஏடிஜிபி லெவல்லயே அப்படிதான் இருக்கு. ஏடிஜிபி லெவல் ஏடிஜிபி தன்னுடைய வாகனத்தை, அபிஷியல் வாகனத்தை வந்து ஒரு குழந்தைய கடத்துறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு காவல் நிலையத்துல, காவல்துறையிலேயே அந்த அளவுக்கு கோளாறு இருக்கு அப்படின்னும் போது, இது இங்க கீழே நம்ம பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை கிடையாது, மேலேயே பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி இந்த காவல்துறையை கட்டுப்படுத்துகின்ற முதல்வர் என்ன செய்கிறார்? முதல்வருடைய கண்ட்ரோல்ல தான் காவல்துறை இருக்கிறதா, அல்லது காவல்துறை எந்த கண்ட்ரோல்லையும் இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள் எழுது இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். நீங்க ஒரு ஏடிஜிபி போய் வந்து வண்டியை கொடுப்பாரு, இன்னொரு எஸ்பி ஏடிஎஸ்பி போய் பல்ல புடுங்குவாரு, கொரடா வச்சு பல்ல புடுங்குவாரு, கல்லை வச்சு பல்ல வந்து அப்படியே 2 பேரும் வந்து இந்த உதட பிடிச்சிக்கிட்டு இவர் தேய்ப்பாராம். இப்ப அந்த நபரை வந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த சிஸ்டம் வந்து முயற்சி பண்ணுச்சு. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் வந்து அவருக்கு எதிராக அநாகரிகமான செய்திகள்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு வந்து அவருக்காக ஆதரவாக நின்னாங்க. நீங்க இந்த ஏடிஜிபி வழக்கிலேயே பாத்தீங்கன்னா, ஜெயராமுடைய வழக்கிலேயே பாத்தீங்கன்னா, அவருக்கு எதிரான ஆதாரம் நல்லா இருக்கு, சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. அவரை கூப்பிட்டு விசாரிக்கல, அவருக்கு போதிய கால அவகாசம் என்பது கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் சொன்ன உடனே தான் டக்குன்னு போய் விசாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளை கையாளுவதில் மேல இருக்கக்கூடியவர்கள் தவறுகிறார்கள். அது முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிக்குது. முதலமைச்சர் அதுக்கு பொறுப்பு, டிஜிபி அதுக்கு பொறுப்பு, ஹோம் செக்ரட்டரி அதுக்கு பொறுப்பு, அப்புறம் அந்த துறையை கண்காணிக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு. நீங்க இது ஏதோ அஜித் குமாரை வந்து ஒரு 6 பேர் கொண்டு போய் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, ஒரு காவலாளி அவருக்கு முன்பு அவருக்கு எந்த விதமான ஒரு குற்ற பின்னணியும் இல்லை அப்படின்லாம் பேசுறதை விட்டுட்டு, இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்திலேயே வந்து நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக ஒன்னும் பண்ணல அப்படின்றதா இது காட்டு. எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறாரு, ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு அந்த காவல்துறை சித்திரவதைகளுக்கு எதிராக பொங்குனவர் இப்ப எங்க போயிட்டாரு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. போன ஆட்சியில ரொம்ப முக்கியமான விமர்சனமா இருந்தது ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த விஷயத்தை வந்து காவல்துறை கையாண்ட விதம். அது ஆட்சி மாற்றத்துக்கே கூட ஏதோ ஒரு வகையில கடைசி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு உதவுனுச்சு. திமுக இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டன்ல இருந்து அப்போதைக்கு எதிர்கட்சி தலைவராக இந்த ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் பதாகைகளை ஏந்தி போராடினாங்க. அவங்களுடைய ஆட்சியில அவர் கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே. அப்படி இல்லை அப்படின்னா 24 கஸ்டோடியல் டெத் நடக்காது, 21 என்கவுண்டர் நடக்காது. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 304 பேர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்திருக்க மாட்டாங்க. இது நான் சொல்றது 4 மாவட்டம் தான், ஒரே ஒரு சிறைச்சாலையில இருந்து வந்திருக்கக்கூடிய தரவுகள். நீங்க வேலூர், கடலூர், பாளையங்கோட்டை, மதுரை, சேலம், எவ்வளவு சென்ட்ரல் ஜெயில் இருக்கு, எவ்வளவு சப் ஜெயில் இருக்கு. நீங்க அங்கெல்லாம் வந்து ஒரு கமிட்டி போட்டு விசாரிச்சீங்கன்னா, அல்லது ஒரு நீதிமன்றமே தானாக முன் வந்து இந்த ஏன் நடக்குது அப்படின்னு அவங்களே வந்து ஒரு அட்வொகேட் கமிஷனரோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு குழு அனுப்பி அவங்க வந்து எல்லா சிறைச்சாலைகளிலும் இந்த நம்பர்ஸ் எடுங்க, இதை விசாரிங்க, எத்தனை பேர் காயங்களோட உள்ள வராங்க, எத்தனை பேர் பிரச்சனைகளோட உள்ள வராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ராபப்ளி அப்பதான் நமக்கு வந்து ஒரு நம்பரே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் இப்படி வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
கையை காலை உடைச்சே அவங்க அனுப்பியிருப்பாங்க. அவர்கள் குற்றம் செய்திருந்தாலும் சரி, அவங்கள சட்டப்படிதான் தண்டிக்கும் அதிகாரம் இருக்கிறது தவிர கையை காலை உடைக்கிறது இல்லை. இப்ப இந்த கையை காலை உடைக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நாம கடந்து போறது, இதை நாம வந்து கண்டுக்காம போறது, ஏன் இவ்வளவு பேர் கையை காலை உடைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் இல்லையா முதலமைச்சர். எத்தனை முறை முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி மீட்டிங் போட்டு இதெல்லாம் கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு செய்தி வருது. இப்போ ஒரு லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் வந்து முதலமைச்சர் கன்வீன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதலமைச்சர் வந்து அவருக்கு தெரிந்த சோர்ஸ்ல இருந்து பல விஷயங்களை விசாரிச்சுட்டு அந்த மீட்டிங் உள்ள வருவாரு. இதெல்லாம் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கிறது. ஆனா இப்போ அது நடந்திருக்கு நமக்கு தெரியல. அப்ப நமக்கு தெரியாத பட்சத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இது கடைசி சம்பவமா இருக்காது. இது தொடர்ந்து நிகழும். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ண தவிர்க்கிறாங்க. வெறும் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் மட்டும் இது மீடியால வந்துடக்கூடாது. செய்தி உடனே நடந்த போது ஒட்டுமொத்தமாக திரைத்துறை ஊடகங்கள்னு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த விதத்துல, அந்த விஷயத்துக்கு எதிராக பொங்கின விதத்துல இப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கா? பேச மறுக்கிறாங்கன்னா மனசாட்சி எங்கேயோ கழட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். வேற என்ன சொல்ல முடியும் அவங்கள? ஒரு அஜித் குமார் 27 வயசு, அப்பா இல்ல, தம்பி மட்டும்தான். திருடணும்னா வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருப்பானா? திருடணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது பண்ணிருப்பான்ல. அவன் ஏதோ வேலை பார்க்க தானே வந்து கோயில்ல செக்யூரிட்டியா இருக்கான். மேபி டெம்பரரி ஸ்டாஃப் தான். அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா வேலைக்கே வந்திருக்க மாட்டானே. திருடணும், திருடிதான் குடும்பத்தை காப்பாற்றணும், திருடிதான் குடும்பத்தை வந்து வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா வேலைக்கே போயிருக்க மாட்டானே. அப்போ ஒரு விசாரிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்றது இல்லையா? உங்களுக்குன்னு கிளியரா இருக்கு, முறை இருக்கு, ஒரு எஸ்ஓபி இருக்கு. அதாவது இந்த எஸ்ஓபியை மீறதுக்கான காரணம் அந்த திருட்டு போன நகை எங்கேயோ தலைமைச் செயலகத்துல இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் நயினா நாகேந்திரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இருக்கலாம், தெரியலையே. அப்போ இந்த அளவுக்கு காவல்துறை கடுமை காட்டுகிறது அப்படின்னா அந்த வாதங்கள்ல எல்லாம் ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு இருக்கும். மேபி அந்த திருட்டு போன நகையை வந்து பறி கொடுத்து அந்த ஃபேமிலி வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஃபேமிலி இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. இப்போ காவல்துறையினர் இந்த அளவுக்கு வேகப்படுத்தி ஒரு விசாரணையை நடத்தியிருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த பையனை 4 மணி நேரம் சுத்துனாங்க. 4 மணி நேரம் எங்கெங்க சுத்துனாங்க? நீங்க நான் என்ன சொல்றேன், வெள்ளிக்கிழமை மாலை அந்த பையனை வந்து கஸ்டடியில எடுக்கிறாங்க. சனிக்கிழமை மாலை அந்த பையன் உயிரோடயே இல்ல. வெள்ளிக்கிழமை மாலையில இருந்து நைட்டு முழுக்க, அப்புறம் மறுநாள் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒவ்வொரு இடமா வச்சு அடிச்சிருக்காங்க. கடைசியா இவன் இந்த பையனை அடிச்சு கொன்ன இடம் என்னன்னா அந்த கோயிலுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்துல அங்கதான் அடிச்சிருக்காங்க. அங்க போனா நம்ம உயிரை வந்து காப்பாத்திடலாம் அப்படின்னு நம்பி அந்த பையன் அங்க போயிருக்கான். ஏதோ ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் அங்க கூப்பிட்டு போயிட்டான். அடிச்சிருக்காங்க, கோவப்பட்டு அடிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்நேரம் அந்த எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமே. எஸ்பி ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணாரு. அந்த எஸ்பி என்ன பண்ணாரு? அந்த டிஎஸ்பி என்ன பண்ணாரு? அங்க இருக்கக்கூடிய வந்து அந்த ஒட்டுமொத்த சரகத்துல இருக்கக்கூடிய டிஐஜி என்ன பண்ணாரு? இதை எல்லாருக்கும் எதிராகவும் அந்த கேள்விகள் அப்படின்றது எழும் இல்லையா? உடனே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த டிஎஸ்பிக்கு தெரியாம ஒரு டீம் அப்படியே போயிட்டாங்க அப்படின்லாம் இவங்க கதை கட்டலாம். ஆனா அந்த கதையெல்லாம் கேட்கிற மனநிலையில இன்னைக்கு தமிழக மக்கள் இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? பென்னிக்ஸ் ஜெயராஜ், இன்னொரு பென்னிக்ஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்லாம் வந்து பேசிட்டு இன்னைக்கு 5 வருஷம் ஆகுது பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய மரணம் நிகழ்ந்து. அந்த 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 நிகழ்வின் போது தூத்துக்குடியில வந்து 5 வருஷம் எல்லாரும் கூடி அங்க வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அதுல ஒரு திமுக அமைச்சர் கூட இல்லை. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் எம்பி கூட இல்லை, கனிமொழி கருணாநிதி அவர்கள். அவங்க எம்பி, அவங்க ஏன் வரல அப்படின்றத அந்த இடத்துல மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் அந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாவட்ட அமைச்சர் இல்லை, அந்த மாவட்ட செயலாளர் இல்லை, அந்த மாவட்டத்தில் இருக்கிற திமுக எம்எல்ஏ யாருமே போலியே. ஏன் போல? ஏன் உங்களுக்கு எலெக்ஷன் நேரத்துல இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு? ஆட்சிக்கு வருவதற்காக அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க பெருசா எடுத்து கையில பேசுனீங்க, மக்களுடைய கோபத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து கைவிட்டீங்களா அப்படின்ற அந்த கேள்வியை தான் அந்த அந்த நிகழ்வுல எழுப்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஹென்ரி டிஃபைன் போன்றவர்கள்லாம் வந்து சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, அங்க சிசிடிவி இருக்கான்னு பாக்குறதுக்கு. அப்போ அங்க வந்து அவங்க எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க போக கூடாது, உங்களுக்கு அனுமதி கிடையாது,
நீங்க வேணா வாங்க டிஎஸ்பி ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசிட்டு போங்க, அங்க சிசிடிவி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நாங்க வந்து உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னாங்க. ஒரு காவல் நிலையத்துக்கு போய் பார்க்கிறதுக்கு ஒரு மனித உரிமை ஆர்வலருக்கு அனுமதி இல்லை அப்படின்றாங்க. அப்ப இந்த சித்திரவதை அப்படின்ற ஒரு விஷயம், நீங்க படம் பார்க்கலாம், படம் பார்த்துட்டு நீங்க வந்து அப்படியே நெகிழ்ந்து போலாம், ஆக்ரோஷமா நீங்க வந்து ட்விட்டர்ல பதிவு பண்ணலாம், இது எல்லாமே ஓகே. ஆனா உங்க கவர்மெண்ட்ல இது நடக்கும்போது அந்த கேள்விகள் உங்களுக்கு எதிராக எழும் இல்ல. அப்ப முதலமைச்சர் ஏன் மௌனம் காக்கிறார், முதலமைச்சர் என்ன பண்றார் அப்படின்ற அந்த கேள்வி வருமா இல்லையா? நிச்சயமா வரும். அப்ப அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா? இப்ப கடந்த சில காலங்கள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவல்துறையினால இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவப்பெயர் ஏராளம். ஆனா ஒரு நபர் கூட இது வரைக்கும் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணல. ஒரு நபர் மீது நடவடிக்கை இல்லை. நீங்க சொல்லுங்க, 24 கஸ்டோடியல் மரணங்கள் நடந்திருக்கிறது. எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? எத்தனை கொலை வழக்காக அது மாறி இருக்கிறது? விக்னேஷுடைய கேஸ்ல அவ்வளவு மீடியா பிரஷர் பண்ணி நாம எல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உண்மைகள்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது கேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காவலர்கள் எல்லாம் வந்து கைது செய்யப்படுகிறார்கள். 8 பேர் ஏதோ கைது பண்ணாங்க. நீங்க அந்த விக்னேஷ் என்ற அந்த குதிரை ஓட்டுற தொழிலாளி அடித்து கொலை செய்யப்படுகிறார். எங்க செக்ரட்டேரியட் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த சம்பவத்தை வந்து என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல அறிக்கை வாசிக்கும் போது காவல்துறை என்ன அறிக்கை கொடுத்துச்சோ அந்த அறிக்கை தான் வாசிக்கிறாரு. அவருக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருச்சு, அப்புறம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை பொய்யை தான் முதலமைச்சர் அசெம்பிளி நடந்துட்டு இருக்கும்போது அசெம்பிளி நடக்கும்போது நடக்குது. இல்ல அசெம்பிளி நடக்கும்போது தான் விக்னேஷ் விஷயமும் நடந்துச்சு. அப்ப அந்த பச்சை பொய்யை தான் வந்து முதலமைச்சரையும் சொல்ல வச்சாங்க காவல்துறையினருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரி மீது கூட நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் மேலதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாதான் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அச்சப்படுவாங்க. மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்க வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தாதான் மேல இருக்கக்கூடிய அதிகாரி கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க. இப்ப எது என்ன நடந்தாலும் நம்ம வந்து மேல ரிப்போர்ட்டை மாத்தி சொல்லிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மனநிலையில தான் இந்த அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் நடக்குது. என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கணும். இது மேலாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு சொன்ன மாதிரி அஜித்க்கு நடந்த விஷயங்கள் இனிமே தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் ஆட்சியாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நினைப்போம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.